வணக்கம் நண்பர்களே, ஓமை சாப்பாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரண்ட துவையல் எப்படி செய்யறத பார்க்க போறோம். அட இது எங்க பாட்டியோட கைப்பக்குவங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்து 10 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் 20லிருந்து 25 பல் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஒரு புளியை சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற ஒரே ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வதக்கட்டும். அடுத்து ஒரு கட்டு பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை அப்படியே பேனில் சேர்த்துக்கலாம். இப்போது பிரண்டையை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் உளுந்து முன்னாடியே சேர்த்துருவாங்க, ஆனால் நான் அப்படி சேர்க்க மாட்டேன். என்ன காரணம்னா, முன்னாடியே சேர்க்கறதுனால எண்ணெயில் தீஞ்சு போயிருங்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ப்பேன். அடுத்து ஒரு 6 பீஸ் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் தாளித்து விட்டுட்டு அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த உளுந்து, கொத்தமல்லி, வரமிளகாய் இதெல்லாம் கடைசியாக சேர்த்துக்கிறதுனால இந்த சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து இது வதக்குனது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. சட்னி ரெடியானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் எண்ணெயில் தாளித்து எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அட்டகாசமான பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு சட்டி சோறே காலியாயிருங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் ஓமை சாப்பாடு மணக்கும் சமையல் மறக்காத சுவை தனிஷ் பாரதி.